மாதிரியும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாம் சில கன்ஃபியூஷன்ஸ். இப்போது ஒரு பலம் சுத்தி செஞ்ச தங்கம், ஒரு பலம் சுத்தி செஞ்ச நாகம், ஒரு பலம் கட்டின லிங்கம், ரசம். இந்த மூணையும் எடுத்து ஒன்றா சேர்த்து வெங்காயம் நவாச்சாரம் சேர்த்து உருக்கம். உருக்கி சாட்சி எடுத்தால் உங்களுக்கு ஒரு உலோகம் கிடைக்கும். இதுக்கு பேர் குரு உலோகம். குரு உலோகம். தங்கம் ஒரு பலம், தங்கம் ஒரு பலம், நாகம் ஒரு பலம், கட்டின ரசம் ஒரு பலம். இப்போ வந்து ஒரு கணக்குக்கு சொல்கிறவங்க 10 கிராம் எடுத்துக்கலாம், 5 கிராம் எடுத்துக்கலாம், ஒவ்வொரு கிராம் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த உலோகம் என்ன எடை இருக்கோ அதுக்கு 10 பங்கு பால் கட்டின செம்பு. அந்த 10 பங்கு பால் கட்டின செம்பை உருக்கிட்டு இந்த குரு உலோகத்தை அதோட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு உலோகத்தையும் அந்த செம்பையும் சேர்த்து உருக்கி மடக்கி 7 முறை உருக்கி சாய்க்கணும். ஒவ்வொரு முறையும் வெங்காயம் நவாச்சாரம் சேர்த்து 7 முறை மடக்கி உருக்கி சாட்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 மாற்று தங்க முடியும். புரிஞ்சா இல்லையா? இப்போ எது வரைக்கும் அடுத்தது வந்துன்னா தேவையான அளவுக்கு செம்பை எடுத்து பால் கட்டி எடுத்துக்கணும். செம்பை பால் கட்டினா செம்பு வந்து திராவகத்தில் போட்டால் நிற்கணும், அதான் பால் கட்டுறது. அந்த மாதிரி செம்பை வந்து பால் கட்டி எடுத்துக்கணும். அதெல்லாம் சொல்கிற முறை எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள். பால் கட்டி எடுத்துக்கணும். பால் கட்டி எடுத்துட்டு இப்போ இந்த நமக்கு குரு உலோகம் கிடைச்சிருக்கு இல்லையா, இதுக்கு 10 பங்கு இந்த செம்பு. இப்போ 1 கிராம் இருக்குன்னா இது 10 கிராம் செம்பை எடுத்து உருக்கிட்டு இதையும் சேர்த்து போட்டு 2ஐயும் சேர்த்து போட்டு உருக்கணும். எல்லாம் வெங்காயம் சேர்த்து உருக்கி நாஞ்சனம் கொடுத்து சாய்ச்சிக்கணும். அது மாதிரி 7 முறை மடக்கி எடுத்து சாய்க்கும் போது நமக்கு 9.5 மாற்று தங்கம் கிடைக்கும். இப்போ எத்தனை கேரட்டு? 28 கேரட். 9.5 மாற்று 24 வந்து 10 இது 9 9னா 22 கேரட். 22 கேரட். நீங்கள் ஒவ்வொரு பழம் போடுறீங்கன்னா 3 பழம் உலோகம் வரும். அப்போ அதுக்கு 30 பழம் செம்பு சேர்க்கும். 33 பழம் ஆச்சு. ஆச்சு கிராமங்களே நீங்கள் வச்சுக்கோங்க 400 கிராம் வரும். நான் திரும்ப சொல்கிறேன், சித்தர்கள் சொன்ன வேலையிலேயே எளிமையான வேலை ஆரம்பிக்கும். நான் எல்லாம் அதை தான் போட்டு மண்டையை அடிச்சுக்கிறீங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா அதை உள்ளே போய் புரிஞ்சு படிக்கிறது அவசரப்படும். ஒவ்வொரு பொருளை எடுக்கும்போது அதை முறைப்படி சுத்தி பண்ணி அதை பாகப்படுத்தி அதை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு அந்த பொருளை அதாவது அந்த பொருளை தரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பொருள் இப்படி நம்ம வந்து ஒரு 4 பொருள் கொடுக்குறாங்கன்னா 4 பொருளை சரியாக செஞ்சுட்டோம்னா வேலை ரொம்ப ஈஸி. ஒன்றா சேர்க்கணும், எதை எவ்வளோ சேர்க்கணும், எவ்வளோ இடையில சேர்க்கணுன்றது தான் கணக்கு. எவ்வளோ நேரம் எரிக்கணும், எவ்வளோ நேரம் அரைக்கணும், எவ்வளவு நெருப்பு கொடுக்கணும், என்ன இடையில கொடுக்கணும், இந்த சில அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு பெரிய விஷயம் தான். சரி, எல்லாரும் டைம் சார். சரி, சாப்பிடுங்க.